இருக்கேன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு சண்டே, அதனாலதான் நான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்கூல் லீவ் இல்லையா, ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்காதுல, அதனால நான் விளையாடிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் விளையாடுவீங்க தான் நினைக்கிறேன். எல்லாரும் விளையாடுறீங்களா? இது உங்கள் நவதானியம் டிவி. நான் உங்கள் எஸ் விஷாக தக்ஷிணா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு கதை சொல்லும் போட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த போட்டி 25 செப்டம்பர்லயே முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி அதை பத்தி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நானும் எங்க அப்பாவும் பேசினோம்ல. 25 செப்டம்பர்லயே முடிஞ்சிருச்சு. இதுல நாங்க 2 பேரை செலக்ட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அந்த 2 பேருக்கு நாங்க ஓட்டு போட சொன்னோம், கமெண்ட் பண்ண சொன்னோம். நிறைய பேர் ஓட்டு போட்டிருந்தீங்க, கமெண்ட் போட்டிருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க நிறைய வேல்யூ கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. சில பேர் சுகானாக்கு நிறைய கொடுத்துருந்தீங்க, சில பேர் ஸ்ரீலியாக்கு நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் நிறைய பேர் எங்களுக்கு போன் பண்ணிலாம் கமெண்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு ஆசிரியர் வந்து இந்த 2 பேரையும் பாராட்டி நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல உதவி பேராசிரியர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் இவர்களை பற்றி உணர்ச்சி பொங்க பேசுகிறார்கள். இவர்கள் சொன்னதை கேட்டால் உடம்பே சிலிர்க்கும். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை பருகிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாழும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற அழகான அந்த பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க 2 குட்டி தேவதைகள் மிக அழகாக தங்களுடைய கதையை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்பதை இந்த அழகான 2 குட்டி தேவதைகள் நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ், அந்த தமிழ் என்ற சொல்லும் போதே அந்த தமிழில் உள்ள 247 எழுத்துக்களில் முதல் எழுத்தான உயிரெழுத்து அந்த ஆ என்ற ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆ என்று சொல்லும் போது அந்த ஆ என்ற எழுத்தில் உள்ள அந்த சுவையை, அந்த ஆ என்ற அகர எழுத்தை வைத்து கம்ப ராமாயணத்தை வடித்த கம்பருக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக அழகாக அந்த கதையை, ராமாயண கதையை வடிவமைத்திருக்கிறார், அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த அகர வரிசையில் அந்த கதை சொல்லும் அழகை பார்க்கும் போது கேட்க கேட்க அடுத்து அந்த ஆவில் என்ன வரிகள் வரும், அந்த அடுத்து ஆ என்ன சொல்லுவார் என்று எதிர்பார்ப்போடு ஒரு மிக அழகான ஒரு கதையை வடிவமைத்திருக்கிறார். கம்பராமாயணத்தை கதை வடிவில் அகர வரிசையில் மிக தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீலயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் என்ற சொல்லுக்கு பிறகு அந்த ஆ என்ற அகர வரிசையில் கம்பராமாயணத்தை கதையாக வடித்தவர் ஸ்ரீலயா என்று சொன்னால் அது மிகையாகாது. அது வரலாற்றில் பதியும் அளவிற்கு மிக தெளிவாக கதையை சொல்லியிருக்கிறார். அதே போல அழகாக ஒரு ஆசிரியர் வடிவத்தில் அமைந்த சுகானா அவர்கள் மிக அழகாக தன்னை அழகுபடுத்திக் கொண்டு மகாபாரதத்தை, அதாவது 2 பெரும் காவியங்கள் என்ற 2 காவியங்கள் என்று சொல்லும் போது கம்பராமாயணம், மகாபாரதம், அதில் ஒருவர் மிக அழகாக ராமாயணத்தை அகர வரிசையில் சொல்லினார், இன்னொருவர் மகாபாரதத்தை மிக அழகாக, அதாவது அது சொல்லும் போது நாம யார்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன், சொன்னுடைய இப்ப பஞ்சபாண்டவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் பஞ்சபாண்டவர்கள் யார் என்று கேட்டால் நாம் அதை வரிசையாக சொல்ல தெரியாது நிறைய பேருக்கு. அந்த குட்டி தேவதை அழகாக ஆசிரியர் வடிவத்தில் இருந்து மிக தெளிவாக அழகாக அந்த கதையை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அந்த தர்மம் எதை உணர்த்துகிறது? எல்லோரும் ஆசைப்படுகிறோம், ஆசை இல்லாத மனிதரே கிடையாது.
ஆனால் அந்த ஆசை எப்படி இருக்க வேண்டும், அகங்காரம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் தன்னை விட வில்லில் வில்லாற்றல் கொண்டவன் நான் மட்டுமே என்ற அந்த அகங்காரம் அப்படிங்கறதை அது குறிப்பிட்டு காண்பித்தார். அதே போல பீமன் அவர்கள் எப்படி செயல்பட்டார், தான் வலிமையானவன் என்பதை சொன்னார்கள். நகுலன் அவர்கள் அதே மாதிரி நகுலன் என்னை போன்ற அழகானவன் யாருமே இல்லை என்ற அளவுக்கு இருந்தார் என்பதையும் குறிப்பிட்டு காண்பித்தார். மிக அழகாக அந்த கதையை, நம்ம மகாபாரத கதையை மிக தெளிவாக அழகாக குறிப்பிட்டார். இவர் 2 குட்டி தேவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் தமிழ் மொழிக்கே உரிய ஒரு மிக சிறப்பு என்று சொல்லும் போது இந்த கதை வடிவில் சொல்வதும் பட்டிமன்ற பேச்சாற்றலும் இரண்டும் தமிழுக்கே உரிய, தமிழ் மொழிக்கே உரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதாவது இவர் எந்த மொழியை நீங்கள் கதை சொன்னாலும் அந்த கதை அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்ல முடியாது. தமிழ் மொழியில் மட்டும்தான் ஒரு கதையை மிக மிக சுவாரஸ்யமாக சொல்ல முடியும். அந்த தமிழ் மொழியை எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு வட்டார வழக்குகளில் சொல்லும் போது இன்னும் மொழி ஆற்றல், அந்த கதை ஆற்றல் இன்னும் அழகாக அமையும். அதுபோல தமிழ் மொழிக்கே உள்ள அந்த கதை வடிவம், அந்த பட்டிமன்ற சிறப்பை அந்த கதை வடிவத்தில் மிக அழகாக இந்த தேவதைகள் எடுத்துரைத்தார்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அவர்களுக்கு. களை இல்லாத வயல் இல்லை, களை இருந்தால்தான் அதற்கு வயல் என்று பெயர். அந்த களைகளை அகற்றி நாம் நல் விளைச்சலை இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும். அதுபோல இந்த 2 குட்டி தேவதைகளும் மிக திறமை படைத்தவர்களாக இந்த இளம் வயதிலேயே விளங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவோம் என்பதை இந்த 2 குட்டி தேவதைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொடர் முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் மேற்கொள்ளுங்கள். அதிலும் முக்கியமாக ஸ்ரீலயா அவர்களுக்கு என்னுடைய அருமையான ஒரு வாழ்த்துக்கள் என்னவென்றால், அகரத்திலே மிக மிக அருமை அந்த கதை தொகுப்பு. அவருக்கு அடிஷனா இன்னொரு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் 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 சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு மிக அழகாக அந்த ஒரு சுட்டித்தனத்தோடு அந்த குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும். வாழ்க வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ். நன்றிங்க ஐயா. நீங்க உங்களை பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. பாரதியாரோட பாட்டெல்லாம் பாடியிருந்தீங்க. இந்த நவதானியம் டிவி சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக உதவி பேராசிரியர் திருமதி தேன்மொழி அம்மா அவர்கள் பாட்டெல்லாம் பாடி உங்களுக்கு சொல்ல போறாங்க. இது ஒரு பாரதிதாசனோட கவிதை பாட்டு. எப்ப சொல்லுவார்னா, துன்பம் நேருகையில் யாழிசைத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயாம், எனக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. ஒரு தாய் தன் துன்ப காலங்களில சேய பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக ஒரு கருத்தை சொன்னதுதான் பாரதிதாசனோட பாடல். இத சினிமாவில் கதாநாயகியை பார்த்து பேசுற மாதிரி சித்தரிக்கப்பட்டது. அதை ஒட்டலாம். ஆனா இங்க இந்த நவதானியம் யூடியூப் சேனல்ல குழந்தைகளுக்கான கதை சொல்லும் போட்டியை நடத்தி அதிலும் நல்ல திறமையாக கதை சொல்லும் குழந்தைகளுக்கு பரிசு தரும் இந்த நவதானியம் யூடியூப் சேனலை மிகவும் நான் வரவேற்கிறேன். இதுல சப்ஸ்கிரைப் பண்றவங்க, வியூ பண்றவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தா ரியலி இந்த சேனல் இன்னும் மென்மேலும் வளரும் என்பதுல ஐயமே இல்லை. இந்த முதல் குழந்தையான சுகானா எவ்வளோ அழகான ஒரு கருத்தை, எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு எடுத்துக்க சொல்றாங்க. அதுவும் மழலை சொல்லல, அவங்களுக்கே உரித்தான அந்த தத்தி சொல்ல விதத்துல அந்த கருத்து என்ன கருத்து, ஆணவம் இருக்கக்கூடாது, எந்த மனிதனுக்கும் ஆணவம் இருக்கக்கூடாதுங்கிறத மிகவும் அழகாக நம்ம இதிகாச கதையிலிருந்து, மகாபாரத கதையிலிருந்து எடுத்து சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது நம்ம தமிழ் மொழியானது வாழ்க்கை கல்விக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா போயிட்டு இருக்குன்னு. ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, அதோட மழலை சொல்ல. அடுத்தது வெடித்தனமா வெடிக்குது அடுத்த பெண். யாரு? அடுத்த சிறுமி ஸ்ரீலயா.
என்னம்மா பேசுது அது? ஆனா வரிசையில சொல்ல எல்லா கதை தொகுப்பும் அத்தனை ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அத்தனை கதை தொகுப்பும் ஆளே ஆரம்பிக்கிற மாதிரி ராமாயண கதையை, ராமாயணோட வாழ்க்கை கதையை அழகாக சித்தரித்திருக்கிறார். அதுவும் அந்த கதைக்கு எவ்வளவு அழகாக உயிர் கொடுத்திருக்கிறாள். தெளிவாக ஒரு நீரோடை எந்த அளவுக்கு ஓடுமோ அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு சலனமும் இல்லாமல் மிகவும் அழகாக அவ கதையை சொல்லிட்டு இருக்கா. இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தது கிடையாது. என்னன்னா இந்த பொண்ணு அதோட மழலை சொல்ல அதுக்குனே ஒரு என்ன பக்குவத்துல அழகாக சொல்லி இருக்குது. ஸ்ரீலயாங்கிறத பொறுத்த வரைக்கும் அது தமிழ்ல தெளிவாக அது வார்த்தை ஜாலத்தை விளையாண்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது தன் மழலை சொல்லால் மற்றவர்களை கவர்ந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அவள் சொல்லுகிற கதைகள் அத்தனையும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன சொல்லுவா, அந்த குழந்தை அடுத்தது என்ன சொல்லுவா, அடுத்தது தத்தியா, அடுத்து மழலையில எந்த மாதிரிலாம் சொல்ல வரா, வார்த்தை எப்படி எடுத்துக்கொண்டு போறா, இருமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்யையும் காட்டிட்டு அது பொண்ணு கொண்டு போற விதங்கள்லாம் மிகவும் அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்ரீலயா இன்னமும் மிகவும் நிறைய பயிற்சி எடுத்து அதே வரிசையில இன்னும் சொற்றொடர்கள் உருவாக்கி கின்னஸ் சாதனைக்கு செய்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறேன். நன்றி அம்மா, நீங்க இவங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இந்த நவதானியம் டிவி சார்பா உங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது என்னது? பிரைஸ். இந்த பிரைஸ்க்காக நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த வீடியோக்காக நீங்க வெயிட் பண்ணணும். எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தமிழ் வளர்ப்போம், தமிழ் காப்போம். நன்றி.